ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனது விழிகள் திறந்து பார்க்கும்போது உனக்கு முன் நான் அமர்ந்து இருப்பதை காண்பாய். ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இரு. உனக்காக அவதரித்தவன் நான் ஒருவன் மட்டும் அவதரிக்கவில்லை என்றால் அனைத்தும் சம்பித்து போகும். காலத்தின் கட்டாயம், விதிக்கப்பட்ட விதி. எங்கோ யாருக்கோ பிறந்து யாரிடமோ வளர்ந்து பிரிந்து உங்களுக்காக அவதரித்தவன் நான். உனது பாரங்கள் அனைத்தும் நான் சுமக்கவில்லை என்றால் உனது நிலை என்ன ஆயிருக்கும்? யோசித்துப்பார். உன்னை நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவே நான் அவதரித்தேன். யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பழகிக்கொள். கோபத்தை தவிர்த்துவிடு. தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது கடினம். நிதானமாக முடிவெடுத்து செயல்படு. எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது. எவரையும் நெருங்க விட மாட்டேன் உன் அருகில். எனது அனுமதியின்றி நீ செய்து கொண்டு இருக்கும் பணி எதுவாக இருப்பினும் அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே. தேவையில்லாமல் உன்னை நீ குழப்பிக் கொள்ளாதே. என்னை கேட்காமல் எந்த முடிவும் அவசரமாக எடுக்க வேண்டாம். அனைத்தும் நான் அறிவேன். எல்லாம் நன்மைக்கே. எனது நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு. நான் என்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்து கொண்டே இருக்கிறேன். எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது. எல்லா இடத்திலும் நான் ஜீவித்து கொண்டிருக்கிறேன். உன்னை நீ யார் என்று கேட்டு உணர்ந்து கொள். மனதை ஒருநிலைப்படுத்து. உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு. எப்போது எனது மண்ணில் உனது காலடிப்பட்டதோ அப்போதே உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகிவிட்டது. நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் நான் போக்கிவிட்டேன். படிப்படியாக அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். அனைவரும் வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். காத்திரு. உன்னை நான் கைவிட மாட்டேன் எப்போதும். உனது விழிகள் திறந்து பார்க்கும் போது நான் அமர்ந்து இருப்பதை காண்பாய். ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருப்பாய். அதுவரை பொறுமையாக இரு. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. உன் அப்பா நான் இருக்கிறேன். நீ என்னை உள்ளத்தில் நினைத்தாலே போதும். உன் பிரார்த்தனைகள் என் செவிகளுக்கு வந்தடைந்துவிடும். நிச்சயம் நிறைவேற்றுவேன். நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன். நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திரு. உன் அழுகுரல் எனக்கு கேட்காமல் இல்லை. பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதே குறிக்கோளாய் கொண்டவரும் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்றும், ஒரு பாவமும் அறியாத எனக்கு மட்டும் 8 திசைகளிலும் ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்றுதானே கேட்கிறாய்? உன் கேள்வி நியாயமானதுதான். இதுதான் வாழ்வின் நியதி. மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் படாத துன்பங்களை விடவா நீ பட்டுவிட்டாய்? பொய்யே பேசாத அரிச்சந்திரனின் நிலைமை என்ன என்று தெரியுமா? உங்களுக்கு தெரிந்திருக்கும். நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை இது. மனிதராக பிறந்தால் அனைவருக்கும் சோதனை என்பது உண்டு. ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். இவர்கள் மட்டும்தான் என்னுடைய அனுகிரகம் பெற்றவர்கள். நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் வீழ்வது கிடையாது. உலகம் போற்ற வாழ்பவன் தீயவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமை பொறுத்திருந்து பார். அன்று உனக்கு புரியும். நீ வாயடைத்து நிற்பாய். எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ என்னை மட்டும் பார். நான் இருக்கிறேன். எதற்கும் பயப்படாதே. ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு. அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும். உனக்குள் இருக்கும் நான் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வேன். உனக்குள் இருக்கும் வழியை மறைத்து வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல் நடித்து கொண்டிருக்கிறாய். யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்று நினைக்காதே. உன் அப்பா நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்ய நான் இப்போதே ஆரம்பித்து விட்டேன். நீ இனிமேல் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு என்பதை நீ உணர வேண்டும். விதைத்த விதையை பொறுத்தே மரத்தின் தன்மை இருப்பது போல ஒவ்வொரு செயலின் முடிவும் செயலின் தன்மையை பொறுத்தே அமைகிறது. ஒருவரின் செயலின் விளைவுகளால் தப்ப முடியாது. இதற்காகத்தான் அனைவரும் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அந்த கடவுளே சொல்லியிருக்கிறார். நாம் செய்த பாவங்களை போக்க தர்மம் ஒன்றே நம்மை தலை காக்கும். இப்போது இல்லாவிட்டாலும் பின்னணி வரும் சூழல்களில் நம் தலைமுறை செழிப்பாக இருக்கும். தர்மம் செய்யுங்கள்.
நல்லது நடக்கும். நல்லது செய்யுங்கள், நல்லது மட்டுமே நடக்கும். என்னை நம்பி வந்த உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நானே பாதுகாவலன். இனி உன்னை பற்றியோ உன் குடும்பத்தை பற்றியோ நீ கவலைப்படாதே. எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். என் அன்பு குழந்தையே, நீ முதலில் மனதை அடக்கு. மனம் தடுமாறுகிறது, எப்போதும் அலைப்பாய்ந்தபடியே இருக்கிறது. இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன? நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும். குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும். அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பதுதான் மனதின் இயல்பு. உதாரணமாக, யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூனி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல், அடிப்பது போல, கொள்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னிக் கொண்டிருப்போம். பொறாமை, சந்தேகம், அவமதிப்பு, கோபம், பயம், அவமானம், பேராசை, தற்பெருமை, கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும்போது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும். உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம். மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும். இதனால் தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது. இதை அடக்க வேண்டும். எப்படி அடக்குவது? முழுமையாக அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் உங்களை கடந்து போகட்டும் என விட்டுவிட வேண்டும். கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை நீங்கள் உட்கார்ந்திருங்கள். கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவதைப் போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உங்களால் உணர முடியும். இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சிறு வினாடிகள் வரை நீடிக்கும். இதையே பழக்கப்படுத்தினால் ஒரு சில நிமிடங்கள் தொடரும். காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகும். இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்ததான் மூக்குக்கு மேலே புருவ மத்தியில் ஒரு கற்பனை உருவத்தை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள். இப்படி செய்து வந்தால் எண்ணங்கள் தடைப்பட்டுவிடும் என்பது நமது முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை. இதை பின்பற்றி நீங்கள் பாருங்கள். எதன் மீதாவது ஆசைப்படுதல், எண்ணமிடுதல் ஆகியவற்றாலும் மனம் அலைப்பாயும். பகவான் சாய்ராம் மீது பாரத்தை வைத்துவிட்டால் எல்லாம் நாளடைவில் சரியாகிவிடும். கவலையை விட்டொழி, உறுதியுடன் இரு. என் பக்தர்களை நான் துக்கப்படுவதில்லை. சீரடியில் நீர் கால் வைத்த அக்கணமே உம்முடைய துன்பத்திற்கு முடிவேற்பட்டுவிட்டது. நீ தடங்களின் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையுமாகிய படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். ஆனால் யார் இந்த மசூதிம்மாயின் படிகளில் ஏறுகிறாரோ அவர் சுகத்தின் மீது சவாரி செய்வார். இவ்விடத்தில் இருக்கும் பக்கீர் மகா தயாளன் உம்முடைய வியாதியையும் வலியையும் நிர்மூலமாக்கி விடுவார். அனைவரின் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உம்மையும் பாதுகாப்பார். எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு குருவாக வந்திருக்கிறேன். நீ பாபாவின் பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ செய்த பாவங்களை போக்கவும் உனது பாரத்தை முழுவதுமாக சுமப்பதற்காகவும் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவும் எதை எதை இழந்தாயோ அதை மீண்டும் பெறுவதற்காகவும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடுதூரம் சென்றவர்களுக்காகவும் நான் உனது குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கிறாய். உனது கர்ம பலன்களை விலக்கி உனது துயரங்களை போக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வர செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன். கவலைப்படாமல் இரு. அப்பா நான் இருக்கிறேன். கலங்காதே. எதற்காகவும் எப்பொழுதும் கலங்காதே. மகிழ்ச்சியாக இரு. கால நேரம் எல்லாமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. பொறுமையாக இரு. மனம் தளராதே. அப்பா நான் இருக்கிறேன். ஒருவர் வாழ்வில் சத்குருவின் பாதுகாப்பு என்பது மிகவும் வலிமை வாய்ந்த படைக்கலாகும். ஏனெனில் தன் குழந்தைகளை காப்பதற்காக சத்குரு எந்த அளவுக்கு எந்த உறவில் செல்வார் என்பதை யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் செல்வார். இருக்கும் வரை சந்தோஷமாக இருப்போம் என்ற எண்ணத்தை விட்டுவிடு.
ஏனெனில் நடந்ததும் நடப்பதும் நடக்கப் போவதும் இறைவனின் கையில். எனவே தூய்மையான எண்ணம், தூய்மையான செயல்களுடன் இறைவனை சரணடை. இருப்பதைக் கொண்டு நிம்மதியாக வாழ பழகு. சதா காலமும் சாய்ராம் என்ற நாமத்தை உச்சரித்து அவன் நினைவில் வாழு. அது பொழுதும் இல்லை, முடியாத செயலும் இல்லை. நம்பிக்கை உடையவனுக்கு தோல்வி ஒரு தொடக்கம், நம்பிக்கை இல்லாதவனுக்கு தோல்வி ஒரு முடக்கம். துணிந்து செயல்படுங்கள், வெற்றி வரும் வரை. பெரும்பாலான சாதனைகள் சுலபமாக நடைபெற்றுவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு பொருள் இல்லாமலேயே போய்விடும். வெற்றி எனும் வேட்கை நம்முள் இருக்கும் வரை தோல்வி எனும் தடைகள் உன் கண்முன்னே காணப்படுவதில்லை என்பதை நீங்கள் உணருங்கள். நல்லதே நடக்கும். உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அதை நீ புரிந்து கொள். உன் வாழ்வில் நீ லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற முடிப்போடு துடிப்போடு இருக்கின்றாய். அந்த துடிப்பை நிறுத்தி விடாதே. முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயம் நீ லட்சியத்தை அடைவாய். உன் லட்சியத்தை அடைய நான் உனக்கு துணை இருக்கிறேன். பொறுமையோடு நம்பிக்கையோடு துடித்து கொண்டே இரு. உன்னுடைய உழைப்பு என்றுமே வீண் போகாது. உன்னுடைய பலத்தை நீதான் நம்ப வேண்டும். நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவார்? நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு. உன்னுடைய காரியங்கள் நிச்சயமாக கைகூடும். நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே. என்னுடைய லீலைகளை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த நிலைகள் எல்லாம் மாறும். உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் மாறும். உன் அப்பா அதை நான் மாற்றி காமிக்கிறேன். நீ நன்றாகவே இருப்பாய். என் வார்த்தைகளை நம்பு. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழும் நாள் வெகு தொலைவில் இல்லை. கூடிய விரைவில் உன் கை கேட்டும் தூரத்தில், நீ கண் கொண்டு பார்க்கும் தூரத்தில்தான் அது இருக்கிறது. சீக்கிரம் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. விரைவில் உன் கையில் கிடைக்கும். நீ சந்தோஷமாக இரு. எல்லாவற்றையுமே துணிந்து செயல்படு. எடுத்து வைத்த காலை நீ பின் வைக்காதே. முன்வைத்த காலை பின் வைக்காதே. அப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன். தோல்விகள் பல சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் காலடி எடுத்து வைக்க நான் உங்களுக்கு உதவ வந்திருக்கிறேன். முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்கினை நீங்கள் அடையும் வரை உங்கள் கூடவே நான் இருக்கப் போகிறேன். மகிழ்ச்சியும் மன நிறைவும் நான் கொடுக்கப் போகிறேன். உங்களுக்கு உறுதுணையாக உனது சாயப்பா துணை இருப்பேன். நீ எதற்குமே கலங்காதே. வாழ்க்கையில் உண்மைக்கும் கற்பனைக்குமே வித்தியாசம் இருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் நடக்கும் அனைத்துமே என்னால் உனக்கு வடிவமைக்கப்பட்டது. அதனால் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்று சிந்தித்து உன் மனதை நீயே ரணப்படுத்தி கொள்ளாதே. எல்லாமே நல்லதிற்கே மட்டும் என்று நினைத்துக்கொள். எல்லாமே உன்னுடைய சாயப்பாவுக்கு தெரியும். அவமானம் நிகழ்கிறது என்று நீ வருந்தாதே. எல்லாமே உனக்கு ஒரு பாடம்தான். உனக்கு ஒரு பாடத்தை புகட்டத்தான் இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். யார் எப்படிப்பட்டவர் என்பதை புரிய வைக்கத்தான் இதை நான் உனக்கு செய்தேன். மற்றவர்களை நீ திருத்தலாம் என்று நினைப்பது தப்பு இல்லை. முதலில் நாம் அந்த விஷயத்தில் திருத்தமாக இருக்கிறோமா என்று திருந்த வேண்டும். அதன் பிறகுதான் மற்றவர்களை திருத்த முயற்சிக்க வேண்டும். இதை மட்டுமே நீ ஞாபகம் வைத்துக்கொள். சீக்கிரம் உனக்கான காலம் பொற்காலமாக மாறப்போகிறது. உன் வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒளி விளக்கை நான் ஏற்றப் போகிறேன். உன் வாழ்க்கை நிச்சயமாகவே பிரகாசிக்கப் போகிறது. எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகிறது. உனது துவாரகமாயி தாயாகிய நான், உன் சாயப்பாவாகிய நான் இருக்கிறேன். நீ எதற்குமே கவலைப்படாதே. நிச்சயம் என்னுடைய அருளோடும் ஆசியோடும் நீ நன்றாகவே இருப்பாய். உனக்கு இருக்கிறது. என்னுடைய ஆசி முழுவதுமாகவே உனக்கு இருக்கிறது. நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் மங்களம் நிகழும். உங்கள் மனதில் இப்போது நினைத்து கொண்டிருக்கிற விஷயம் நடக்குமா நடக்காதா என்ற எண்ணம் உன் மனதில், உன் மன குழப்பத்தில் ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அது உன் மனதை போட்டு ரணப்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லவா? அவற்றை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே. ஸ்ரீ சாயப்பாவினுடைய ஆசீர்வாதம் எப்போது, எப்படி, எங்கு கிடைக்கும் என்று யாருக்குமே தெரியாது. சாயப்பாவுடைய லீலை என்பது யாரும் ஆழம் காண முடியாத லீலை. உனக்கு நிச்சயமாகவே என்னுடைய லீலையை கிடைக்கும். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவருடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும். எப்போது, ஏன் என்ற பதிலெல்லாம் நீ கேட்காதே.
எல்லாவற்றையுமே அப்பாவுக்கு தெரியும் என்று அவன் பாதத்தில் நீ விட்டுவிடு. தக்க சமயத்தில் அவருடைய உதவி உனக்கு கிடைக்கும். அவர் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். அவர் கேட்பதை மட்டும் நீ செய்துவிடு. நிச்சயமாகவே உன் வாழ்வில் மங்களம் உண்டாகும். அவர் கேட்கும் அன்னதானத்தை மட்டும் யாருக்காவது நீ செய்துவிடு. உன்னிடம் வந்து யாராவது அன்னம் கேட்டால் மறக்காமல் கொடுத்துவிடு, தயங்காமல் கொடுத்துவிடு. நிச்சயம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் இப்போது உனக்கு கைகூடி வரப்போகிறது. நீ துயரத்திலிருந்து விடுபட போகிறாய். நீ வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்துவிடு என் தங்கமே. உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு. ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அளிக்கப் போகிறேன். வருத்தப்படாமல் பொறுமையாக இரு. கர்ம வினை எல்லாமே இப்பொழுது நீ அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறாய். பல இழப்புகளை எல்லாமே சந்தித்து விட்டாய். உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது யார் என்று நினைக்கிறாய்? நான் தான். உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கப் போகிறேன். உனது வாழ்க்கை முழுவதுமே என்னுடைய பொறுப்பாக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடைய வம்சாவளியே நன்றாக இருக்கப் போகிறது. நீ கேட்கும் பொழுது உனக்கு நான் அதை அள்ளி அள்ளி தரப்போகிறேன். நீ எப்போது என்னிடம் வந்து கேட்பாய் என்று எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன். இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை. எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன்னுடைய நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நீ மிகவும் நல்ல பிள்ளை. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. நான் இருக்கிறேன். உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன் கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிந்துவிட்டது. நீ இழந்த அனைத்துமே உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது. இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் நீ அமுது படைத்தாய் அல்லவா? அப்படி இருக்கும்போது உன்னை நினைத்து நான் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகி உன்னை பார்த்து கொண்டிருந்தேன். சாயிருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என நீ இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது மற்றவர்களுக்கு உதாரணமாக போகின்றது. நீ விதைத்த நல்ல செயல்கள் எல்லாமே இப்போது விதைக்க தொடங்கிவிட்டன. நல்ல விருட்சமாக வளர்ந்து விட்டது. அது கனி கொடுக்கும் காலமும் வந்துவிட்டது. அது என்னுடன் சேர்ந்து நீ ருசிக்க தயாராக இரு தங்கமே. உன் குடும்பம் என்றுமே சீரும் சிறப்புடன் இருக்கும். இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோடு நன்றாகவே இருப்பீர்கள். நீங்கள் வாழையடி வாழையாக சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள். நன்றாகவே இருப்பீர்கள் நீங்கள். இதை 2 நிமிடம் மட்டும் நன்றாக கேட்டு தெரிந்து கொள். உனக்கு நல்ல செய்தி விடியும் பொழுதில் கிடைக்கும். இனி இழப்பதற்கு வேறு எதுவும் இல்லை என்று தோன்றுவதாலோ, உங்கள் கனவுகளை நீங்கள் அடையவில்லை என்பதற்காகவோ உங்களை நீங்களே குறைவாக எண்ணாதே. தடைகளே இல்லாமல் வெற்றிகளை கண்டால் வாழ்வில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. வழிகளை காணவில்லை எனில் வாழ்க்கையில் கற்பதற்கோ உன்னை நீ விருத்தி செய்வதற்கோ எந்த வழிகளும் இருக்காது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லாவற்றுக்குமான அர்த்தங்களை காலப்போக்கில் நீயே காண்பாய். எல்லா அனுபவங்களும் நம்மை நமக்கான இடத்திற்கு கூட்டிச் செல்லும். எல்லா இழப்புகளும், எல்லா மனமுறிவுகளும், எல்லா துரோகங்களும், எல்லா விதமான தவறுகளும் உனக்கான பாடங்கள் என வாழ்க்கையை நீ பார்க்கும் கோணத்தை நீ மாற்றிக்கொள்ளுங்கள். தவறி விழுவதை நீ தரக்குறைவாக பார்க்க வேண்டாம். எங்காவது தொலைந்து போக அஞ்சவும் வேண்டாம். தொலைந்து போகும் உங்களை மீண்டும் மீண்டும் நீங்கள் கண்டுபிடியுங்கள். உங்களுக்கு நீங்கள் போதும். உங்கள் பயணத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எளிதாகவே துவங்கலாம். எதுவுமே சாத்தியமாகும். எவ்வளவுதான் காயப்பட்டாலும், யார்தான் காயப்படுத்தினாலும் உங்களுடைய மனதை ஒருபோதும் கல்லாக்கி கொள்ளாதே. ஈரமுள்ள நெஞ்சங்கள் ஒருபோதும் தோற்பது கிடையாது. அவர்களுக்கும் ஒரு காலம் வரும். நிச்சயம் காலமே அதற்கான பதிலையும் தரும். நீ அறிய வேண்டியது என்னவென்றால், ஆசைகளால் பாதிக்கப்படாதவன் மட்டுமே அமைதியை அடைய முடியும். அப்படிப்பட்டவனே என்னை சரணாகதி அடைய முடியும். நல்வழியை கடைப்பிடித்த என்றால் உன் பிறவி என்னும் கடலை நீ நிச்சயம் எதிர்கொண்டு கடப்பாய். கவலை கொள்ளாதே, உனக்கு நல்லது நடக்கும். வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம். இதில் மேகங்கள் போலத்தான் வாழ்க்கையும்.
அதில் வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு. என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான நெறிகள்தான். அதில்தான் நீ இருக்கிறாய். பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழும். அதில் இது எதற்கு நல்லதோ எது கெட்டதோ என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் என எல்லாமே வரலாம். அப்படி வரவில்லை என்றால் தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம். பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகளும் இருக்கும். அதில் வெற்றிக்காக மட்டும் நீ போராடு. தோல்வி ஏற்படுகிறது என்றால் உன் சாய் தேவா பெரிய வெற்றிக்கான கதவை விரைவாகவே திறக்க போகிறேன் என்று நம்பு. நீ தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு நான் அனுப்புவேன் என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள். அந்த தோல்வியே உனக்கு சாவியாக வரும் என்று அமைதி கொள். தோல்வியை எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என்மேல் நம்பிக்கை வைத்து அந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்து. எதற்காகவும் உன் பொறுமையை நீ இழந்து விடாதே. நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்து கொண்டிரு. விரைவாகவே ஒரு நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும். நீ வெகு நாட்களாகவே கவலைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்கு நாளை காலை 10 மணிக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது. சந்தோஷமாக அந்த நல்ல செய்தியை ஏற்று உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக மாற்று. எதற்காகவும் உன்னை நீயே இழந்து விடாதே. உன் வாழ்வு நல்ல வாழ்வாக மாற நாளை காலை 10 மணி வரை காத்திரு என் தங்கமே.